வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிறது விஷயம் கருப்புனாக்காக்கு ஒண்டி தான் நான் இதை சொல்கிறேன். ஏக்கா கருப்புனாக்கா, நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க. நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், அடிச்சதும் இல்லைக்கா. ஆனால் என்னைக்கு உங்களோட பாட்டை நான் கேட்க ஆரம்பிச்சினோ அன்னிலேருந்தே எனக்கு இந்த பழக்கம் வந்துருச்சுக்கா. சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது. ஏன் தெரியுமாக்கா? உங்கள் பாட்டை கேட்டு கேட்டு எனக்கு மண்டை ஓடுதுக்கா, மண்டை ஓடுது. சத்தியமாக இதுக்கப்புறம் பாடாதீங்கக்கா, பாடாதீங்க. இதனாலேயே நான் செத்து போயிடுவேன் நினைக்கிறேன். அப்பயே எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, ஃபேஸ்புக்கு பாய்க்காதடா பாய்க்காதடா, வேணாடா வேணாடான்னு தலைப்பால அடிச்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா. நான் அப்பயும் மீண்டும் பாய்ச்ச பாருங்க, என்னைய செருப்பால அடிக்கணும்க்கா. இதெல்லாம் பார்த்து நான் தொலையணுமான்ட்டு மண்டை வலிக்குதுக்கா. சத்தியமாக இதுக்கப்புறம் பாடாதீங்கக்கா. நான் சொல்கிறேன், நான் இதெல்லாம் நிப்பாட்டணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க, பாடாதீங்க. ஏற்கனவே ஒரு தொகை 10 பேர் சாகணுன்ட்டு வீடியோ எடுத்து போட்டாங்க. அப்புறம் விளக்கமாறு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனுஷன், பஸ் ஓட்டுற மனுஷன், பாவம் அந்த மனுஷன், பக்குத்தையும் நாசியாயாமையும் கலந்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. ஒன்று எத்தனை பேர்த்தக்கா சாவடிக்க போறீங்க? இதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு பாடக்கூடாது. கூடாதுன்னா கூடாது. நீங்கள் மட்டும் என் கண்ணில் பட்டீங்க, வாயை கண்டிப்பாக தைச்சிருவோங்க்கா. தைச்சே போடுவேன் நான். இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் உங்களோட பாட்டு இந்த ஃபேஸ்புக்கில் வரக்கூடாது. அதே பாடினாலும் இந்த வீடியோலாம் எடுக்கக்கூடாது. உங்கள் பாட்டையும் ஒருத்தன் வீடியோ எடுக்கிறானா அவன் எப்படி ஆனவன்? அவன் சொல்லுங்க, எங்களாலே தாங்க முடியல. அவன் எப்படி தான் தாங்கிக்கிட்டு இருக்கிறான்க்கா. கருப்புனாக்கா, உதவி செய்யுங்கக்கா. ஃபேஸ்புக்கு பாய்க்காதீங்கக்கா. உங்களுக்குலாம் அதில் வேணாக்கா. உங்களுக்கு என்னக்கா மண்டை கண்டை ஓடி போச்சா என்னதுக்கா? விட்டுருங்கக்கா, விட்டுருங்க. வேணாம் இது.